ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையிலிருந்து அமுதா சிவசங்கரன். இன்னைக்கு நான் ஜேஎஸ் கிச்சன் சேனலை பார்த்து 3 ரெசிபி எடுத்து செய்ய போகிறேன். அதாவது ஜேஎஸ் கிச்சன் சேனலில் 200க்கு மேலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், எது வேணாலும் நமக்கு பிடிச்சதை எடுத்து சமைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜேஎஸ் கிச்சனில் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸும் நிறையா இருக்குது, சவுத் இந்தியன் டிஷ்ஷஸும் வெரைட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ நம்ம கல்யாணங்களுக்கெல்லாம் போனோம்னா எப்படி நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்றோம், அதே மாதிரி கல்யாணம் சாப்பிட்ற மாதிரி கூட நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்காங்க. ஸ்வீட்டாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நான் எப்போவுமே அவங்களோட சேனலை பார்த்தா அடிக்கடி ஒவ்வொரு டிஷ்ஷாக நான் செஞ்சிட்ருப்பேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 டிஷ்ஷை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே சமைக்க போகலாம். நான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது என்னென்னா வெஜ் பன்னீர் புலாவ். அது நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். பன்னீர் புலாவுக்கு இப்போ தேவையான பொருள் எல்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான காய்கறி எல்லாம் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு 100 பீன்ஸ் எடுத்திருக்கேன், 100 கேரட் எடுத்திருக்கேன், தேவையான அளவு பன்னீர் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி. இதில் கொஞ்சம் தூவுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 4-5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், 5-6 எடுத்திருக்கேன். அடுத்து பட்டை ஒரு 2-3 எடுத்திருக்கேன், கிராம்பு ஒரு 5, ஏலக்காய் ஒரு 5, பிரியாணி இலை ஒரு 4 எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் 2 கப்பு அரிசி போட்டு பாஸ்மதி அரிசி போட்டிருக்கனால 2 கப்பு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காவை என்ன பண்ணணும்னா அரைச்சி தனியாக பாலாக எடுத்து வச்சுக்குவோம். அதை அடுத்து பார்ப்போம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ண இப்போ தயாராக இருக்குது. இதோட நெய்யில் கொஞ்சம் முந்திரியை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பன்னீர் புலாவுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக அந்த தேங்காய் பாலும் மிக்சியில் அரைச்சி 1 கப்பு தேங்காய் பால் வர்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், இப்போ இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பச்சை மிளகா. இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பீன்ஸு, கேரட்டு, தேவையான அளவு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுக்கேன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு முந்திரி. இந்த எடுத்து வச்சா 1 கப் தேங்காய் பால் ஊற்ற வேண்டியதுதான். ஸோ நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சோம்ல அரிசி, பாஸ்மதி அரிசி, அது போடணும். இப்போ சட்டியில் நெய்யை தடவிட்டு பின்னி வந்த சாதத்தை சட்டியில் போட்டு தம் பண்ணிடுவோம். இப்போ ஒரு விசில் வச்சு 10 நிமிஷம் சிம்மு. பன்னீர் ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு சேர்த்துக்கிறோம். புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீர் இருக்கு இல்லையா, அது போட வேண்டியதான். இப்போ நான் செகண்ட் டிஷ் மலபார் சிக்கன் கறி கிரேவி. மலபார் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளியும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சியையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க இப்போ சமைக்கலாம். சேர்த்துப்போம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் மிளகு, சீரகம், மிளகு, சோம்பு, இது மூணையும் நல்லா அதோட போட்டு ஃப்ரை பண்ணணும், வறுத்தெடுக்கணும். அரைக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்சோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டியதுதான். இப்போ மலபார் சிக்கன் ரெடி பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இஞ்சி, அப்புறம் பூண்டு. அடுத்து இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், நறுக்கி வச்ச தக்காளி. அடுத்து நம்ம சிக்கனை போட்டு கிண்ட வேண்டியதுதான்.
இப்போ நம்ம எடுத்து வச்ச சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சள் பொடி தண்ணி தெளித்து மூடி வைப்போம். அடுத்து கரம் மசாலா, ஜீரகத்தூள். சிக்கன் வந்து இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. திறச்சோம்னா அந்த பேஸ்ட்டை கொத்தமல்லி, கருவேப்பிலை. மலபார் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மலபார் சிக்கன் கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தேர்ட் ஒன்று எடுத்திருக்கேன். அது வந்து லாலிபாப். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், லாலிபாப்னா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து லாலிபாப்பை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜூஸியாக, யம்மியாக, டேஸ்ட்டாக. இப்போ சிக்கன் லாலிபாப்க்கு தேவையான பொருட்கள்: சில்லி பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 3/4 கிலோன்றதுனால. தனியா பவுட்ரு ஒரு 1.5 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தயிர் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், லெமன் 1 புழிஞ்சு வச்சுருக்கேன் தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குவான்டிட்டி கூடன்றதுனால கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துருக்கேன். அப்புறம் அரிசி மாவு ஒரு ஸ்பூனு, ஃபுட் கலர் தேவையான அளவு, அப்புறம் கொஞ்சம் சால்ட் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் எடுத்து வச்ச பவுடர் மசாலா எல்லாத்தையும் அதை சிக்கனில் போடுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச தயிரையும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச லெமனையும் சேர்த்துடுறேன். இப்போ நல்லா பெசரிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு நல்லா பெசரிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் போட்டு பொரித்து பிளேட்டில் சர்வ் பண்ணிடுவோம். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் சிக்கனில் பொரித்து போட்டாச்சு. இப்போ நான் குக் பண்ண டிஷ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேஎஸ் கிச்சனுக்கு என்ன செய்யணும்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.